என்ன செஞ்சிட்டோம்? எங்களை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? நாங்கள் பொய் பேசினோமா? பிராட் தனம் பண்ணணுமா? பெண் வீட்டாளத்திலே பிச்சை எடுத்தோமா? என்ன காரியம் செய்து விட்டோம்? நாங்கள் செய்திருக்கிற காரியம் அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லியிருக்கிறோம். வரதட்சணை வாங்க கூடாது, மகர் கொடுத்துதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறோமே, இது நாங்கள் செய்த தவறா? சினிமா கூத்தாடியின் பின்னால் சென்று கொண்ட இளைய சமூகத்தை நபிகளாருக்கு பின்னால், இஸ்லாத்திற்கு பின்னால், திருமறை குர்ஆனுக்கு பின்னால் வர வைத்திருக்கிறோமே, இது நாங்கள் செய்த தவறா? வட்டியிலே மூழ்கி கிடந்த சமூகத்தை வட்டி வாங்க கூடாது, ரிபாவை பற்றி அல்லாஹ் திருமணத்தை கண்டிக்கிறான் என்று சன்னமாக புரிய வைத்து, அது நாங்கள் செய்த தவறா? கொலை பண்ணுனானா? அடுத்த வீடு சொத்தை ஆட்டையை போட்டானா? பள்ளிவாசலுடைய சொத்தை தாம்பேருக்கு மாத்திக்கிட்டோமா? நாங்கள் செய்த காரியம் என்ன? பிச்சை எடுக்கிற அயோக்கியர்களுக்கெல்லாம் பள்ளிவாசலை திறந்து வைத்து வாருங்கள் வாருங்கள் அழைக்கிறீர்களே, நாங்கள் அப்படி என்ன செய்து விட்டோமே? ஒரே நாள் மட்டும்தான் பூட்டப்பட்டது, பூட்டோடு பூட்டப்பட்டது. இன்னைக்கு தௌஹீத் வாடி சொந்தக்காரங்கள் ஒரு மூதாட்டி இறந்து கிடக்கிற காரணத்தினால் பள்ளிவாசல் கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பூட்டினார்கள். பள்ளிவாசல் உங்களுடைய சொத்தா? உங்களின் அப்பன் பாட்டன்மார்கள் உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்தா? அல்லாஹ் திருமறையிலே பள்ளிவாசலை பற்றி சொல்கிறான், ஓ அன்னல் மஸ்ஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அனைத்தும் படைத்த அல்லாஹ்வுக்குரியதப்பா. உன் அப்பா விட்டு சொத்து இல்ல, உன் குடும்பத்தார் சொத்து இல்ல, உன் பேருக்கு எழுதி வைக்கப்பட்ட சொத்து இல்ல, அது பொது சொத்து. முஸ்லிம்களுக்கு வழிபடுகிற ஒரு ஆலயம். உங்களின் மிரட்டலுக்காக வர்றதில்லை, உங்களின் உருட்டலுக்காக வர்றதில்லை. நீங்கள் ஒற்றை அறிவிப்பை செய்யுங்கள். உலமா சபைக்கு சவால் விடுகிறேன், ஒரே ஒரு அறிவிப்பு. தாங்கள் விரும்புகிற கொள்கையை எது சத்தியமோ அந்த கொள்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நாங்கள் தொல்லை தரமாட்டோம், உங்களை நாங்கள் அடைக்க மறுக்க மாட்டோம் என்று சொல்லி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த சிறுத்தண்டு நல்லூரும் ஏகத்துவ நல்லூராக மாறும். சொல்லி பாருங்க. சரியான திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் ஊர் மக்களிடத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டால் உங்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம். திருமண நேரத்தில்